வரைக்குமே நல்லா சாப்பிட்டது கிடையாது, எதையுமே ஸ்வாலோ பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து எங்கள் அம்மா என்னை கொண்டு போய் எம்பார்ட்மெண்ட் பிளானில் சேர்த்து விட்டாங்க. அந்த நாள் தான் என்னோடய லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிது எல்லாமே. எனக்கு நல்ல நாலேஜ் கிடச்சிது, என்னுடைய அந்த ஸ்வாலோவிங் பிரச்சனை மாறிச்சு, நான் போட்ட எல்லா ஃபுட்டுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ லைஃப்போட ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே எனக்கு எம்பார்ட்மெண்ட் பிளான் வந்து பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு போர்டு எக்ஸாம்ஸ் வரப்பையும் நான் இங்கே வந்து ப்ரேயர் பண்ண வருவேன். ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு வந்து ப்ரேயர் பண்ண வருவேன். அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. பிசைட்ஸ் தட் எனக்கு ஒவ்வொரு எக்ஸாமோட மார்னிங்கும் எனக்கு இங்கேருந்து கால் வரும். ப்ரேயர் வாரியர்ஸ் எனக்காக ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பர்த்டேஸ்க்கும் எனக்கு விஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பெரிய ரோல் அவங்க ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் வந்தப்போ எனக்கு ஒரு ப்ரேயர் கார்டு கொடுத்தாங்க, அது மூலமாக எனக்கு பெரிய ரிசல்ட்ஸ் கிடச்சிது. என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் ஆண்டவர் கொடுத்தாங்க. 10th ஸ்டாண்டர்டில் 495 எடுக்க வைத்தாங்க, 12th ஸ்டாண்டர்டில் 1140 எடுக்க வைத்தாங்க. ஆண்டவருடைய கிருபையில் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் EEE சீட் கிடைக்க கிருபை பண்ணாங்க. ஸோ 2019 டைமில் அரௌண்ட் நான் 3rd இயர் படிக்கிறப்போ ஃபாரினில் அப்ராடில் எம்எஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2019 லாஸ்ட்லேயே கோவிட் வந்தனால அந்த பிளான்ஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளான் போட்டனால நான் வந்து கேம்பஸ்க்கு அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன். எந்த கம்பெனிலுமே எனக்கு வந்து ஒர்க் கிடைக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனில் 2020 பிகின் ஆச்சு. லாக்டவுன், எங்கேயுமே வெளியில் போக முடியாது. ஸோ பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த 1 இயர் ஃபுல்லாக எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தது. நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன், நிறைய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன், எக்ஸாம்ஸ் எழுதினேன், எங்கேயுமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரவே இல்லை. ஸோ 2021 வரைக்கும் இப்படியே போயிட்டு இருந்தது. 21 இந்த மதுரை ப்ரேயர் டவரில் வந்தப்போ ஒரு ப்ரேயர் வாரியர் அங்கிள் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. சும்மா ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருந்தோம், எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ அவங்க என்னை பார்த்து ஒரு ப்ராஃபஸி சொன்னாங்க, நீங்கள் விரும்பினது உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பலன் கொடுப்பாருன்னு சொல்லி. நான் எந்த கம்பெனி விரும்பினேன், என்ன பொசிஷன் விரும்பினேன், எதுவுமே அவங்கள்ட்ட நான் சொல்லலை. நான் அது ஒரு ப்ராஃபஸியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த டிப்ரெஷனும் இல்லாமல் வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஜான்வரி டே போச்சு. February 1st வீக் ஃபீவர் வந்துச்சு, ரொம்ப முடியாமல் இருந்தேன். ஸோ என்னடா ஆல்ரெடி ஒர்க்கும் இல்லை, இப்படி முடியாமல் இருக்கே அப்படின்னு மறுபடியும் அந்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைமில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஒரு பெரிய MNCலேருந்து உங்களுக்கு இன்டர்வியூ இந்த சண்டே அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அது ஒரு ப்ராங்க்கு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் யதார்த்தமாக வந்து நம்மளுக்கு ப்ராஃபஸி வேறு வந்திருக்கே, ஆண்டவர் எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ உண்மையிலே அது ஒரு இன்டர்வியூ கால் வந்துருந்தது. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எனக்கு முடியாமல் இருக்கே அப்படின்றப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் நிறைவேற்றுவீங்க, ஸோ நீங்கள் இன்டர்வியூ எனக்காக அட்டென்ட் பண்ணுங்கள், உங்கள் ஞானத்தை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி 2 இன்டர்வியூ வந்து இருந்தது. 2யுமே ஆண்டவர் கிளியர் பண்ண வைத்தாங்க. ஸோ நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். எக்ஸாக்ட்லி 1 மந்த் ஃபெப்ரவரியில் எனக்கு அந்த பெரிய MNCலேருந்து கால் லெட்டர் வந்துச்சு அலாங் வித் ஆஃபர். ஸோ நல்ல பேக்கேஜில் எனக்கு ஒரு நல்ல ரோலுக்கும் ஒரு ஒர்க் கிடச்சிது. ஸோ இப்போ நான் வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் அரௌண்ட் 480 சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் பண்ண உடனே ஒரு நல்ல ப்ராஜெக்டில் அலோகேட் பண்ணாங்க. நல்ல ப்ராஜெக்ட்லேயே ரோல்ஸில் ட்ரெயினிலேருந்து இன்ஜினியர் லெவலுக்கு என்னை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவருடைய ஞானம் தான் விளங்குச்சு. என்னோடய லைஃப்பில் இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு காரணம் அது எம்பார்ட்மெண்ட் பிளான் தான். ஸோ அதனால் இந்த நிமிஷத்தில் நான் வந்து பால் அங்கிள், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ப்ரேயர் வாரியர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன். இப்போயும் பார்த்துட்ருக்கிற நீங்கள் என்னை இவ்வளோ தூரம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு ஒரே காரணம் எம்பார்ட்மெண்ட் பிளான் தான். ஸோ இப்போயும் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்கள் கிட்ஸையும் எம்பார்ட்மெண்ட் பிளானில் சேர்த்து விடுங்க. என்ன ஆசீர்வதிச்ச ஆண்டவர் உங்கள் கிட்ஸையும் உங்கள் ஃபேமிலியும் ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையான சிறு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு அருமையான எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய தீர்மானத்திற்குள் உங்களை கொண்டு செல்லும்படியாகவே இயேசு அழைக்கிறார். இளம் பங்காளர் திட்டம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எவ்வளவோ படிக்கிறேன், மனதிலே படிப்பு தங்கவில்லையே, சரியாக எக்ஸாம் எழுத முடியவில்லையே, வெற்றி பெற முடியவில்லையே என்று கலந்து கொண்டு, என்னுடைய பெற்றோருக்கு பணம் இல்லை, அதனால் என்னை படிக்க வைக்க முடியவில்லை, இன்னும் என் குடும்பத்தில் ஒரே சண்டை, சச்சரவு, பிரிவினை, கோபம், இழப்புகள், இதனால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியவில்லை, இன்னும் எனக்கு ஞானம் இல்லை, ஞாபக சக்தி இல்லை, இன்னும் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறது, அதனால் படிக்க முடியவில்லை என்றெல்லாம் நீங்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் திருமணமாகவில்லை, பிள்ளை பிறக்கவில்லை என்றெல்லாம் இளம் வயதிலே நீங்கள் துக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இயேசு அழைக்கிறார், இளம்பகால திட்டத்தில் சேருங்கள், உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். அப்பொழுது ஒவ்வொரு நாள் உங்கள் பிள்ளைகள் பெயரை சொல்லி
ஆண்டவர் முன்பதாக அவர்களுக்காக இயேசு அழைக்கிற ஜெபகோபுரத்திலே ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறந்தாலும் உங்கள் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஏறெடுக்கப்படும். விசேஷமாக 1 நாளாகமம் 4:10 படி ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தை தரவும், பாதுகாவலை தரவும், பொல்லாத தீங்கு தொடாதபடி பாதுகாவலை தரவும், எதிர்காலம் செழிக்கவும் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபம் எடுக்கப்படும். உங்கள் பிள்ளை இயேசுவின் பங்காளராக மாறிவிட்டார். இளம் பிள்ளைகளை நீங்கள் இயேசுவின் பங்காளராக மாறிவிடுவீர்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு கோடிக்கணக்கான ஜனங்களை இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகப்படுவார். இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான பிள்ளைகள் சாட்சி கூறுகிறார்கள். நீங்களும் பாக்கியம் தர வேண்டும். ஆகவே இப்பொழுதே இன்றே நம்பங்கால திட்டத்தில் சேர்ந்து விடுங்கள், பாக்கியம் பெறுங்கள். எப்படி சேர்வது என்பதை குறித்து நண்பர் கூறுகிறார். கவனித்து கேட்க. அநேகருடைய கண்ணீர் துடைத்து வரும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் எங்களோடு இணைந்து உதவிட நீங்களும் இன்றைய இளம் பங்காளர்களாக இணைந்திருங்கள். இளம் பங்காளர்களாக இணைந்திட 9840900477 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ypp21@jesuscalls.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்தும் மேலும் www.jesuscalls.org என்ற எங்கள் இணையதளத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்வு இயேசுவிடமிருந்து உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இன்றைய இயேசு அழைக்கிறார் இளம் பங்காளர் திட்டத்தில் இணைந்திருங்கள். இன்று காலை ஆண்டவருடைய சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 14:27 ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதா, பயப்படாமல் இருப்பதா. உலகத்தில் எவ்வளவு பயம், எவ்வளவு கலக்கம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் இவர்கள் அனைத்தின் மத்தியிலும் நம்மை தாங்கி நம்மை வாழ வைப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானம். யோபு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு சமாதானத்தை அவர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். சமாதானம் இந்த உலகத்திலே நாம் பெற முடியாது, பரலோகத்தில் அது உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த சமாதானத்தை எப்படி இந்த உலகத்தில் கொண்டு வருவது, உலக மக்கள் அதை எப்படி அனுபவிக்க செய்வது என்று ஆண்டவர் பார்த்தார். அவர் சொன்னார், நானே போகிறேன், சமாதான பிரபுவாக நான் போகிறேன். ஏசாயா 9:6 அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அவர் இறங்கி வரும் பொழுது தேவதூதர்கள் பாடினார்கள், பூமியிலே சமாதானம். லூக்கா 2:14 படி, let there be peace on earth. அதற்குதான் ஆண்டவர் வந்தார். சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் இருந்து கொண்டு வரும்படியாக அதை எப்படி நாம் அனுபவிக்கும்படி செய்வது, அதற்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். கொலோசியர் 1:20 படி அவருடைய இரத்தத்தை சிந்தி, அவருடைய இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உருவாக்கி, தேவாதி தேவனுடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் அவருடைய இரத்தத்தினால் உருவாக்கப்பட்டது. ஆகவேதான் அவர் நம்மை நமது இரத்தத்தினால் விலைக்கு வாங்கிட்டார். அப்போஸ்தலர் 20:28 படி நமது சபையை அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொள்கிறார். அவருடைய சபையிலே அவருடைய ஆலயமாக இருக்கும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அவர் இந்த சமாதானத்தை அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது வைத்து அந்த சமாதானத்தினால் நாம் நிரம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தினால் நிரம்பும் பொழுது இந்த உலகத்தில் ஒன்றும் நம்மை கலக்குவது, ஒன்றுக்கும் நாம் பயப்படுவது, இவர்கள் எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாள் காலையில் அதற்காக தான் அவரை ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் குற்றங்களை
என் குறைகளை உமது பாதத்திலே ஊற்றுகிறேன் அப்பா. தயவாக சுவாமி உமது ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லுகிறோம். தேவனோடு சமாதானம் பெறுகிறோம். இன்று காலை அந்த சமாதானத்தினால் ஆண்டவர் நம்மை நிரப்ப போகிறார். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம் பெறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். என்னென்ன சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்? முதலாவதாக நம்முடைய வீட்டிற்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஆண்டவர் நம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய முதல் ஆசீர்வாதத்தை நீங்க கூறுகிறார். அது என்ன? சமாதானம். அதுவும் இயேசுவின் சமாதானம். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, இயேசுவின் சமாதானம். அதை ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு அவர் தங்கியிருந்த வீட்டிலே கொண்டு போய் கொடுத்தார். வேதத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீஷர்கள் இருந்த நிலை என்ன? பயம், திகில், மனுஷ பயம், உயிருக்காக பயம், நாளைக்காக பயம், பயத்தினால் நிரம்பி இருந்தார். அதனால் என்ன நடந்தது? கதவுகள் பூட்டப்பட்டது. இந்த உலகத்தில் சகல நன்மையும் அனுபவிக்க அவர்களுக்கு வாசல் திறக்கவில்லை, எல்லாம் மூடப்பட்டிருந்தது. இன்றும் கூட ஒருவேளை நீங்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கீங்க, எல்லா வாசலும் மூடி இருக்கிறது, வெளியே போக முடியலையே, என்னால தலை காட்ட முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி இருக்கக்கூடும். அந்த இடத்தில் தான் இயேசு தோன்றுகிறார். இயேசு தோன்றி அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம். அதைத்தான் முதலாவது சொன்னார். சொல்லிவிட்டு என்ன செய்தார்? அவருடைய காயங்களை காட்டி, கையில் இருந்த காயத்தை காட்டினார். அவர் சொன்னார், இந்த காயங்களை பாருங்கள், உங்கள் வீட்டிற்கு சமாதானத்தை உருவாக்க நான் ஏற்படுத்திக் கொண்ட இந்த காயங்கள், நான் சிந்தி இருக்கும் ரத்தம் உங்கள் வீட்டிற்குள் சமாதானத்தை கொண்டு வரும். It will bring peace in your home. இனி கதவுகள் பூட்டப்பட்டு நீங்கள் பயத்தினால் தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் காயங்களை பாருங்கள், என் காயங்களை பாருங்கள், என் காயங்களை பாருங்கள் என்று சொன்னார். ஏதாவது காயத்தை காண்பித்தார். அவரை நம்பாமல் இருந்த தோமாவை பார்த்து சொன்னார், பாரப்பா, இந்த காயத்தை பார், இதை பார்த்தாவது என்னை நம்பு, இதனால் உன் கதவு திறக்கப்படட்டும், சமாதானத்தோடு இந்த உலகத்திலே நீ குடும்பத்திலே வாழ வழி உண்டாகட்டும் என்றார். அந்த வினாவின் காயங்கள் எதற்காக? மனிதனை அவர் உருவாக்கிய பொழுது, மனுஷியை உருவாக்கிய பொழுது, மனுஷனுடைய வினாவில் இருந்துதான் எலும்பை எடுத்து அதிலிருந்து மனுஷியை ஆண்டவர் உருவாக்கினார். இந்த விழா காயத்தினால்தான், விழா எலும்பினால்தான் மனுஷனும் மனுஷியும் இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இயேசு சொன்னார், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ளும் சமாதானத்தை நான் கொண்டு வருவதற்கு என்னுடைய விழா காயப்பட, அதற்காக தான் சிலுவை கடைசியாக அது விழா காயப்படுத்தப்பட்ட ஈட்டியை பாய்ச்சினார். ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. இன்றும் அந்த காயத்தை வைத்திருக்கிறார். எதற்காக? கணவன் மனைவிக்குள் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக, குடும்பத்திற்குள் சமாதானத்தை கொண்டு வருவதற்காக. இந்த காலம் அந்த காயங்களோடு இயேசு நமக்கு வந்ததாக இருக்கிறது. நாம் அந்த காயங்களை மட்டும் அணைத்துக் கொள்வோம். ஆண்டவனே, எனக்காக நீர் சிந்தின காயங்களுக்காக நன்றி, அதிலிருந்து வடிந்த ரத்தத்துக்காக நன்றி. தயவாக உம்மை நான் காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னியும். என் மனைவியை நான் கனம் பண்ணாமல் போயிருந்தால், என் கணவனை கனம் பண்ணாமல் போயிருந்தால், என் மனைவி மீது அன்பு காட்டாமல் போயிருந்தால் என்னை மன்னியும்.
என் பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்தாமல் இருந்தால் என்னை மன்னியும் என்று நாம் ஆண்டவரிடம் மன்றாடி அப்படி காயங்களை முற்றுகொள்வோம். அந்த காயங்களை எல்லாம் ஆற்றி பல வருடங்களுக்கு முன்பதாக கேரளாவிலே ஒரு மனிதன் அவருடைய தகப்பனார் ஆலயத்தில் செக்ஸ்டனாக இருந்தார். திடீரென்று மரித்து போனார். அந்த நிலைமையிலே அவர் வாழ வழி இல்லாமல் ஒரே மகன், அம்மாவை காப்பாற்ற வேண்டும், வண்டி இழுத்துதான் பிழைக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அந்த வண்டியை இழுத்து கொண்டு போகும் பொழுது அந்த வண்டியிலே பயங்கர பாரம், பல சரக்குகளை ஏற்றி பயங்கர பாரத்தோடு அதை இழுத்து கொண்டு போகிறார். பயங்கர வெயில். இந்த வெயிலின் மத்தியிலே அவருக்கு செருப்பு வாங்க கூட பணம் இல்லை. வெறும் காலிலே இந்த தார் ரோட்டிலே அந்த வேதனையோடு வலியோடு அந்த பாரத்தை சுமந்து கொண்டு போகிறார். போகும் பொழுது அந்த வெயில் பயங்கரமாக இருந்தபடியினால் ஒரு இடத்திலே அந்த தார் உருகி இருந்தது. அந்த தாரில் போய் அவர் கால் மாட்டிக்கொண்டார். முன்னாலேயும் போக முடியல, பின்னாலேயும் வர முடியல. அந்த தார் அவருடைய காலை சுட்டது, அவருடைய தோலை எரித்து வேதனை அடைந்தார். சரக்கையும் விட முடியவில்லை. விட்டால் அன்று வர வேண்டிய பணம் எல்லாம் போய் நேரத்திலே அவர் கதறி அழுதார். சொன்னார், ஆண்டவரே, என்னை நினைத்தர், எனக்காக நீ பட்ட பாடுகளை நினைத்தர், சஞ்சலத்தை நினைத்தர். நடு தெருவில் நிற்கிறேன், வீடு இல்லை, எனக்கு வாசல் இல்லை, நடு தெருவில் நிற்கிறேன். இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை என்று அழுதார். என்னை நினைத்தரலும் என்று அழுதார். இயேசுவின் காயங்களை குறித்து சொல்லி அழுதார். ஒரே வாரத்தில் மஸ்கட்டில் அவருக்கு ஒரு பெயிண்ட் கம்பெனியில் ஒரு தொழிலாளி வேலை கிடைத்தது. பசியோடு போனார். அந்த வேலையில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஆண்டவனுக்கும் சேவை செய்து வேலை செய்தார். வெறும் துடைக்கிற வேலை தான், எல்லாத்தையும் துடைக்கணும், அழுக்கெல்லாம் துடைக்கணும். ஆனா பாருங்க, அந்த தொழிலை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். படிப்படியாக மேலே வந்தார். கடைசியில் அந்த அரபு தேசத்தில் அந்த அரபிய எஜமானோடு பார்ட்னராக சேரும்படியாக அந்த எஜமான் அவரை உயர்த்தினார். அவர் சொன்னார், தம்பி, நீ என்னோட நல்ல கம்பெனியை நடத்துற, நீ நடத்து, உன்னை பார்ட்னர் ஆக்கி விடுகிறேன் என்று அரை மட்டத்தில் இருந்த அவரை எஜமானனாக அவர் மாற்றி அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினார். நாங்கள் அங்கு போயிருந்த பொழுது ஆலயத்திற்கு போக வேண்டிய நேரம் வந்தது. அப்போ எங்கள் வீட்டிற்கு வெளியே மிகப்பெரிய கார் ஒன்று வந்து நின்றது, கேடிலாக். அதான் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கார், அமெரிக்கன் கார். வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட் போட்டுக்கொண்டு ஒருவர் வந்தார். கண்ணியமான ஒரு சொன்னார், பிரதர், இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் காரில் உங்களை நான் கொண்டு போகிறேன் என்று. அதில் உட்கார்ந்தோம். ரதம் போல இருந்தது. போகும் வழி அழுது கொண்டே சொன்னேன், இயேசுவின் காயங்கள் இன்னும் உயிரோடு. நான் நடுத்தெருவில் நின்ற பொழுது அவருடைய காயங்களினால் என்னை ஆற்றி. இன்று பாருங்கள், நான் எத்தனையோ பேருக்கு எஜமானனாக இருக்கேன். நடுத்தெருவில் நான் இங்கேயும் அங்கேயும் போக முடியாமல் தடுமாறி நின்றேன். இன்று எத்தனை பேருக்கு வீடு வாசலை கொடுத்து வருகிறேன். இயேசு உயிரோடு என் கண்ணீரிலிருந்து என்னை விடுவித்தார், என் பயத்திலிருந்து என்னை விடுவித்தார், என் குடும்பத்தை வாழ வச்சிருக்கிறார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய சாட்சி. உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்கள் வீட்டையும் அவர் நிச்சயமாக கட்டுவார். தைரியமாக இன்றும் ஆண்டவனை அந்த ரத்தத்தினால கழுவோ சுவாமி, அந்த ரத்தத்திற்கு உகந்தவளாக நான் வாழட்டும் என்று சொல்லுவோம். அந்த சமாதானம் நம்மை காத்துக்கொள்ளும். பூர்ண சமாதானம், புத்தி கெட்டாத சமாதானம் நம்மை நிரப்புகள். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உங்கள் ஆண்டவரே, நமக்கு முன்பதாக நாங்கள் பயபக்தியோடு நிற்கிறோம், ஆனால் நம்பிக்கையோடு நிற்கிறோம் சுவாமி. இந்த காலை சுவாமி
ஒவ்வொருவர் உள்ளத்தை பாரும் அப்பா. கலங்காமல் இருங்கள் அப்பா, பயப்படாமல் இருங்கள் என்று நீ சொன்னீரே சுவாமி. அதற்கு எங்களுக்கு வேண்டியது உமது சமாதானம். இது உருவாக்கி இருக்கும் சமாதானம், உலகத்தினால் உருவாக்கி இருக்கும் சமாதானம் இன்னும் தொழுது கொள்ளும் என்ற நேரத்தில் ஒவ்வொருவரையும் அந்த ரத்தத்தினால் அறிவுறும் சமாதானம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை உமது கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. உமது ரத்தத்துக்கு உகந்தவர்களாக நாங்கள் இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. உமது ரத்தம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட சாமி. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புவதா. ஒவ்வொருவருடைய வேலை காரியங்களிலும் அந்த சமாதானம் உள்ள நிரப்பட்டும், ஊழிய காரியங்களில் நிரப்பட்டும், குடும்ப காரியங்களில் நிரப்பட்டும், சரீரத்திலே நிரம்பும்படி செய்ய சாமி. ஆவியிலே நிரம்பும்படி செய்ய ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடங்கி ஜீவனுள்ள சமாதானத்தினால் வெற்றி அடையும். அந்த ஞானத்தின் வார்த்தையை தீர்க்கதரிசன வழி நடத்துதலின் வார்த்தையை பெற அருள் புரியுமே சப்பா. அந்த காயங்களை முத்தமிட்டு 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 வாழ கிருபை தாருமே சப்பா. தயவாக உதவி இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும். உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நம்ம பிள்ளைகளை ஏறி வரப்பார். நம்ம பிள்ளைகளை உமது நாமத்தினால் நிரப்பி இருக்கிறீர் என்று இந்த உலகம் காணும்படி நம்மளை ஆசீர்வதித்து உயர்ந்த சுவாமி. மதிப்பதற்காக வாழ்ந்த சமாதானமாக நாமத்தில் டாக்டர் பால் தினகரன் உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபத்திற்கு. தீராத நோய், பிசாசின் பிரச்சனை, கடன் தொல்லை, வெள்ளி சூனியம், பாவத்தினால் வந்த வியாதி போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து செய்வதறியாது தவிக்கும் யாவருக்காகவும் இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபிக்க டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் யாவரையும் நேரில் அன்போடு அழைக்கின்றனர். நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். எலும்பில் இருக்கும் வேதனை, வலி, வியாதி எல்லாம் வெளியே வரட்டும். இப்பொழுது சுகம் அடையட்டும் என்று கட்டளையிடுகிறேன். என் பேர் வக்சலா. ஷோல்டர் பெயினா இருந்துச்சு, காலில் இருக்கிற எலும்பு பெயினா இருந்துச்சு. கர்த்தர் வந்து அதுல இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. உங்கள் குடும்பம் மற்றும் உறவினர்களையும் அழைத்து வாருங்கள். இயேசு அழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம். நடைபெறும் நாள் ஏப்ரல் 20 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் இயேசு அழைக்கிறார், வானகரம் ஜெப கோபுரம், ஜேசி கார்டன், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95. நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனையும் ஏறெடுக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 9940600228 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும். அருமையான சகோதரி சத்யசீலி நினைப்பால் நன்றி கணக்கி அனுப்பி நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி சிஸ்டர். 2 கொரிந்தியர் 12:9 படி என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். அப்பா, மகளுடைய முட்டி வலி, கால்வலி எல்லாம் எடுத்து போடுவோம், எடுத்து போடுவோம். ஜீவன் இறங்கட்டும் அப்பா, அவர்கள் சுகமடையட்டும், தொட்டு சுகமாகும். மிஸ்ஸஸ் கிறிஸ்டல் டெய்சி, ஜீசஸ் கால்ஸ் அம்பாசிடர், அவரை மனதார ஆசீர்வதித்து சுகத்தை கொடுத்து எல்லாவற்றிலும் சமாதானத்தை அனுபவிக்க செய்யும். டேவிட் கிளாட்வின் ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வல்லமை வழங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you. அன்பான நேயர்களே, உங்கள் பிறந்த நாள், வேலையிலிருந்து நீங்கள் ஓய்வு பெறும் நாள், திருமண நாள், புதுமண புகுவிழா போன்ற சகல வைபவங்களிலும் உங்கள் அன்பானவர்களுடைய விசேஷ நாட்களிலும் தினகரன் குடும்பத்தினரின் பிரார்த்தனையை பெற்று உங்கள் புகைப்படத்தோடு ஒரு இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தாங்கிட முன்வாருங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கும் போது அதன் மூலம் ஆசீர்வாதம் பெறும் ஒவ்வொருவரையும் நினைத்து தெய்வாதி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது 100 மடங்கு உறுதி. மேலும் விவரங்களுக்கு 9500127277 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.